மகரம் மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி. 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் பூர்வீக ஸ்தானத்தில் சுக்கிரன் என்ற கிரகம் ஆட்சி. பிறகு 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் புதன் என்ற கிரகம் ஆட்சி. சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது புதன் அதிநட்பு, புதன் ஆட்சியாகும் பொழுது சுக்கிரன் அதிநட்பு. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு என்ற கிரகத்தின் 9ஆம் பார்வை ராசியின் மேல் வந்து விழுகிறது. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அதே குரு என்ற கிரகம் லாபஸ்தானத்தை பார்க்கிறது. அதே குரு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தை பார்ப்பதனால் இந்த கேது என்ற கிரகத்தின் ஒரு நெகட்டிவான பலன்கள் கட்டுப்படுகிறது. 2ஆம் வீட்டில் சனி என்ற கிரகம் சொந்த வீட்டில் ஆட்சி. 3ஆம் வீட்டில் ராகு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, பிறகு புதன் ஆட்சி. இதைவிட இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்பது நாம் தேடினாலும் கிடைப்பதில்லை. இதற்கு முன்பு இதே மகர ராசிக்காரர்கள் ஒரு வருடம் முன்பு அந்த 7.5 சனியின் உச்சத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்தார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இவர்கள் தோல்வி அடைந்தார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இவர்கள் அவமானப்பட்டார்களோ, அதே அளவுக்கு இவர்கள் அதனை ஒரு வெற்றியாக, சாதனையாக, இவர்கள் தோத்து போன இடத்தில் இப்பொழுது இவர்கள் ஜெயிப்பவர்களாக, ஒரு முத்திரை பதிப்பவர்களாக அமையக்கூடிய காலகட்டம். 7.5 சனியின் கடைசி ஒரு வருடம் பாதச்சனி என்பது இன்னும் கொஞ்ச நாட்களில் இவர்களுக்கு போய்விடும். ராசிக்கு குரு பார்வை என்பது வந்துவிட்டது. வெற்றி ஸ்தானத்தில் ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு பயணங்களால் வெற்றி, மேலும் வெளிநாட்டு தொடர்பால் வெற்றி, எழுத்துத்துறையால் வெற்றி, முயற்சிகளால் வெற்றி என்பதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி இது நாள் வரை லாபத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததன் காரணம் இதே லாபஸ்தானாதிபதி சனியின் சேர்க்கை, பிறகு ராகுவின் சேர்க்கை. இப்பொழுது செவ்வாய் சொந்த வீட்டில் இருந்து 10ஆம் வீடு, 11ஆம் வீடு என்ற 2 வீடுகளையும் பார்ப்பதனால் எங்க சார் டைம் இருக்கு, எனக்கு நின்று பேசுவதற்கே எனக்கு டைம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிரமாதமான வேலை வாய்ப்புகளில் புதிய கான்ட்ராக்ட் என்பதும் புதிய ஆர்டர்ஸ் என்பதும் இவர்களுக்கு மளமளவென்று வந்து கொண்டிருக்கும். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி, புதன் கூட்டணி, இளமை மாறாத தோற்றம், மகாலட்சுமி மகாவிஷ்ணு ஒன்றாக இருந்து அனுக்கிரகம் செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு எதிர்பாராத ஒரு கவர்ச்சி, ஒரு ஈர்ப்புத்தன்மை, ஒரு புத்திசாலித்தனம் என்பதும் இவர்களது லட்சணங்களில் ஒவ்வொரு அசைவுகளிலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இது 5ஆம் இடம் என்பதனால் குழந்தைகள், புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவரவர் வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அல்லது பையனுக்கு மருமகள் வர வேண்டியதாக இருந்தாலும், மகளுக்கு மணமகன் எங்கிருந்து வந்தார், அவர் இன்ஸ்டாகிராமில் இருந்து வந்தார், அவர் ஃபேஸ்புக்கில் இருந்து வந்தார், நல்ல அமைப்பாக இருக்கிறது, நாம் அவரை ஏற்றுக்கொள்ளலாம். மகன் வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்தே மணமகள் வந்து விட்டால் எங்களுக்கு வேலை மிச்சமப்பா, இந்த குழந்தைகள் நன்றாக இருக்கட்டும் என்று சுபமாக அமையக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி ஒற்றுமையில் மேன்மை. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகம், எங்கள் ஊரில் எங்களது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தது, பிரச்சனைகள் தீர்ந்தது. குலதெய்வ வழிபாடை நாங்கள் தொடங்கிவிட்டோம். வெளிநாட்டு பயணம் என்பதை இப்பொழுது ஆரம்பித்து விட்டோம். மேலும் 6ஆம் இடத்தில் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி வந்த பிறகு உத்தியோகத்தில் மேன்மை, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், டெவலப்மெண்ட். இது நாள் வரை நான் இந்த ப்ராஜெக்ட் படிக்க வேண்டும் என்று இருந்தேன், இப்பொழுது அதற்குண்டான காலகட்டங்கள் வந்துவிட்டது. அதற்குண்டான மெட்டீரியல், அதற்குண்டான மிஷினரி, இதற்காக வெளிநாட்டு பயணம், அதன் மூலம் அனுகூலம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேது இருந்து இவர்களது பித்துர் வர்க்கத்துக்கு கொஞ்சம் நெருடல்கள் கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது கேதுவுக்கும் குருவின் பார்வை என்று அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் ஒரு ஜாக்பாட்டாக இந்த ஜூன் மாதம் 2024 என்பது இவர்களுக்கு இருக்கிறது. புதிதாக சொத்து வாங்க வேண்டும், ரியல் எஸ்டேட் துறையில் சாதிக்க வேண்டும். இவர்கள் கட்டி வைத்திருந்த இடங்களுக்கு வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வரவில்லை என்று தவித்துக் கொண்டிருந்த அனைத்து நபர்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி, இழந்ததை திரும்பி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது.
பிரமாதமாக இந்த காலகட்டத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள், முத்திரை பதியுங்கள். வெற்றி உங்களுக்கு கிரகங்களின் வாயிலாக அனுகூலமாக இருக்கிறது. ஜூன் மாதம் 2024 பிரமாதமான காலகட்டம். வாழ்த்துக்கள்.